நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. அண்மைச் செய்தி, சிபிஎஸ்இ +2 ரிசல்ட் வெளியானது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியாகின. சிபிஎஸ்இ +2 ரிசல்ட் வெளியானது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. சிபிஎஸ்இ +2 ரிசல்ட் வெளியானது. அண்மை செய்தி விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். சிபிஎஸ்இ +2 ரிசல்ட் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம்? சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகக்கூடியதாக தகவல் வெளியாகிருக்கிறது. மாணவர்கள் சிபிஎஸ்இ 7ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய அந்த தேர்வு முடிவுகளை தற்போது தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. சிபிஎஸ்இ results.nic.in என்ற இணையதளத்தின் வாயிலாக மாணவர்கள் அவர்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். cbse.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் மாணவர்கள் அவருடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. results.cbse.nic.in என்கின்ற இணையதளத்தின் வாயிலாகவும் மாணவர்கள் அவர்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மேலும் மாணவர்களுடைய டிஜி லாக்கர் மற்றும் உமாங் செயலி மூலமாகவும் அவர்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் இருந்து மற்றும் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய தேர்வர்கள் இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17,88,165 மாணவர்கள் பங்கேற்றிருப்பதாக அந்த தேர்வு முடிவுகளுக்கு முன்பாக தேர்வு எழுதிய எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை அந்த 2025ஆம் ஆண்டிற்கான அந்த சிபிஎஸ்இ தேர்வுகள் நடைபெற்ற முடிந்த நிலையில நீட் தேர்வு நடைபெற்றதன் பிறகாக நீட் தேர்வுக்கு அந்த தேர்வு முடிந்தவுடனே இந்த சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது மே மாதம் 12ஆம் தேதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என சொல்லப்பட்டிருந்தது. நேற்று இரவு சிபிஎஸ்இக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய இணையதளங்களில் அப்டேட் செய்யப்பட்டிருந்த நிலையில இன்று வெளியாகும் என சொல்லப்பட்ட நிலையில சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள், அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய பிறந்த தேதி, பள்ளியினுடைய ஐடி அல்லது ஹால் டிக்கெட் எண் ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் மண்டல வாரியாக, அதாவது திருவனந்தபுரம், சென்னை இது போன்ற பல்வேறு மண்டலங்கள் இருக்கிறது இந்தியா முழுவதும். மண்டல வாரியாக எந்தெந்த மாநிலங்கள் முதலிடம் பெற்றிருக்கிறது, மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது குறித்தெல்லாம் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ற நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் அந்த மேற்கண்ட அந்த இணையதளங்களின் வாயிலாக தங்களுடைய தேர்வு முடிவுகளை, பிறந்த தேதி, பள்ளியினுடைய ஐடி மற்றும் அவருடைய தேர்வு கூட நுழைவுச்சீட்டு ஆகியவற்றினுடைய எண் ஆகியவற்றை பயன்படுத்தி தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த சிபிஎஸ்இ results.nic.in மற்றும் cbse.gov.in results.cbse.nic.in என்கின்ற இணையதளங்களின் வாயிலாக தேர்வர்கள் 12ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய சிபிஎஸ்இ தேர்வு அவருடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த தகவல் என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.